தற்போது ஒரு முக்கிய செய்தி. இன்னைக்கு இளம் தலைமுறையினரால அமைச்சரவை சூழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன். தமிழக முதலமைச்சர் விஜய் உட்பட 33 அமைச்சர்கள் இருக்காங்க. இது இளம் தலைமுறையால சூடப்பட்டிருக்கு. இந்த அமைச்சரவையில என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும், இவங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கும், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக அமைச்சரவையில் பண்ணையார்களையும் மிட்டாம் ராசுகளையுமே ஒரு அரை நூற்றாண்டு காலமாக பார்த்து வந்த தமிழக மக்களுக்கு அடையாளம் தெரியாத புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், சாதாரண சாமானிய ஏழை எளியவர்கள் மற்றும் புதுமுகங்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அமைச்சரவை 1967க்கு பிறகு அண்ணா அமைச்சரவையில் இது போன்று இளம் அமைச்சர்கள், இளைஞர்கள் ததும்பிய அந்த அமைச்சரவை இடம்பெற்றது. அதற்கு பின்னர் இப்போது புதுமுகங்கள் மற்றும் சாதாரண சாமானிய மக்களை பிரிவை சேர்ந்த மக்களின் அந்த பிரதிநிதிகள் அமைச்சர்களாக பதவியேற்கும் நிகழ்வை நாம் சற்று முன்பு பார்த்தோம். இதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் என்பதையும் பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அதில் ஒரு 10 மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை. மற்றொரு மிக முக்கியமான அம்சம், விஜயோடு கடந்த 10-20 ஆண்டுகளாக ரசிகர் மன்றங்களில் பணிபுரிந்த மிக சாதாரணமான எளிய நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று இப்போது உயர்ந்த பதவியான தமிழக அமைச்சரவையிலேயே இடம்பெறக்கூடிய அளவுக்கு இந்த அமைச்சரவை 32 அமைச்சர்களில் பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், இதுபோல விஜய் மக்கள் மன்றம், விஜய் ரசிகர் மன்றம், இதுபோல விஜய் திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகும் போது சிறப்பு காட்சிக்கு டிக்கெட் விற்றவர்கள் ஆகியோர் எல்லாம் இப்பொழுது அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். இது தவிர தள்ளுவண்டி கடைகளில் வியாபாரம் செய்தவர்கள், மிக சாதாரணமாக ரசிகர் ஷோக்களுக்கு ஏற்பாடு செய்தவர்கள், மேலும் வெறும் ரசிகர் மன்றங்கள், வேலை இல்லாதவர்கள் என அவரோடு அந்த விஜய் மக்கள் மன்றத்தோடு பணிபுரிந்த பலர் இப்போது அமைச்சராகி இருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம்களில் ரீல்ஸ் மட்டுமே போட்டுக்கொண்டு சமூக பணியாற்றிய பலரும் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அமைச்சரவை பட்டியலில் பல்வேறு சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பிரதிநிதித்துவம் வழங்காத சாதாரண சிறுபான்மை சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருப்பதும் மிகுந்த ஒரு கவனத்துக்குரியதாக இருக்கிறது. இது 67இல் அண்ணா அமைச்சரவை பொறுப்பேற்ற போது காமராஜர், ராஜாஜி ஆகியோரின் அமைச்சரவைகளில் கிராமத்து பண்ணையார்கள், மிட்டா மிராசுதாரர்கள் மற்றும் பெரும் தொழிலதிபர்கள், மாவட்டத்தில் முக்கிய நபர்கள், அவர்கள் மட்டும்தான் அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று அமைச்சர்களாக பதவியேற்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 32 பேரில் விஜய் தவிர மற்ற 32 பேருமே தமிழகம் முழுவதும் அறிமுகமானவர்கள் என்று கூற முடியாது. புஷி ஆனந்த், ராஜ்மோகன் மற்றும் திருச்செங்கோடு அருண்ராஜ் ஆகியோர் எல்லாமே ஒரு 6 மாத கால அறிமுகம் தான் தமிழக மக்களுக்கு. அத்தகைய அறிமுகம் பெற்றவர்கள் தான் இன்று தமிழகத்தின் உயர்ந்த பதவியாகிய தமிழகத்தை அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு புதிய பதவிக்கு அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணியமர்த்தப்பட்டுள்ள அந்த அமைச்சர்களின் பணி எவ்வாறு இருக்கும், மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? திமுக அதிமுக அமைச்சர்களையே குறுநில மன்னர்கள் போல எளிதில் அணுக முடியாத அந்த நபர்களையே பார்த்து வந்த மக்களுக்கு இப்பொழுது சாதாரண நபர்கள் அமைச்சர்களாக இருப்பது எவ்வாறு அந்த பப்ளிக் பொதுமக்களுக்கு எவ்வாறு பலனளிக்க போகிறது என்பதை இனிவரும் நாட்கள் உணர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புதுமுக இளமை ததும்பும் அந்த இளைஞர்கள் அதிகமுள்ள இந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்தால் சென்னையில் மட்டும் 7 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் திமுக அதிமுக துடை தெரியப்பட்டிருக்கிறது. 2 அமைச்சர்கள் தான் சென்னை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர் என அந்த மாவட்டங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அத்தனை இடங்களில் புதிய அமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இதில் சென்னையில் உள்ள 7 அமைச்சர்களில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வெங்கட்ரமணன், மரிய வில்சன், வேளச்சேரி குமார் அத்தனையுமே புதுமுகங்கள் தான். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சர்களாக பொறுப்பு வகிக்கிறவர்கள் தான் சென்னையில் 7 அமைச்சர்கள் அதிகபட்சமாக இருக்கிறார்கள்.